பிரெக்னன்ட் ஒய்ஃப் இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன மேம்? ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஹஸ்பண்ட் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும், அவங்க ரொம்ப வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் லைக் ரெகுலர் 3 மீல்ஸ் எடுக்காமல் ஸ்கிப் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் வாமிட்டிங் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு சில ஸ்மெல் ஆஃப் ஃபுட்ஸ்லாம் பிடிக்கல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை ஷேர் பண்ணலாம். அண்ட் ஃபிசிக்கலி ஒர்க் லோடு இருக்கிறத இவங்க பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, மெடிக்கல் செக்கப்புக்கு டாக்டர் கிட்ட போகும்போது கூட போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் தட் கிவ்ஸ் எ வெரி ஸ்ட்ராங் எமோஷனல் சப்போர்ட் டு த பிரெக்னன்ட் விமன். அண்ட் ஸ்கேன் போகும்போது கூட அக்கம்பனே பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிற கொஞ்சம் குட்டி குட்டி கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு மாதம் லைக் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஆகட்டும், 7ஆம் மாதம் ஆகட்டும், 9 மாதம் ஆகட்டும், பொறுமையாக அந்த ஜட்மெண்ட் இல்லாமல் கேட்குறது ரொம்பவே பிடிக்கும். என்னதான் இவங்க ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக சில சேஞ்சஸ் அண்டர்கான் பண்ணாலும் ஹஸ்பண்டோட எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே கம்மியாகும். ஸோ நல்லா தூங்குவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஈவினிங் வாக் போகும்போது கூட அவங்க போகலாம். ப்ரெக்னன்சி ஜேர்னின்றது விமனுக்கு மட்டும் இல்லை, உங்கள் 2 பேருக்கும் தாங்க.